இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹபிதர்கள். அதுவும் உண்மையிலே அல்லாஹ் நமக்காக நம்முடைய நாட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து ஆளாகிய மக்களுக்காகவே இந்த தலைப்பை பேச வைத்தான் போன்றிருக்கிறது. காலத்துக்கு தேவையான உண்மையிலே பொறுமையும் அந்த பொறுமையாளிகளுக்கு கிடைக்கின்ற நட்கூலியும் அந்த பொறுமையாளர்களுடைய அழகான முடிவும் என்ற பொறுமையின் சிறப்பு, பொறுமையாளர்களுடைய அழகான இறுதி முடிவு, அதாவது அவருடைய பொறுமையின் முடிவு மிக சிறப்பாக அமையும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஆரம்பிக்கிறது எப்பொழுதுமே படைப்பினை உருவாக இந்திரியமாக இருக்கின்ற பொழுது, அப்படியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வெளியாக ஆரம்பித்து விட்டது. சிசுவாக நாம் இருக்கின்ற கற்பத்தில் இருக்கின்ற காலத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மை சூழ ஆரம்பித்து விட்டது. அதே போன்று பெற்றோருடைய வயிற்றிலிருந்து தாயுடைய வயிற்றிலிருந்து நாங்கள் பிள்ளைகளாக பிறக்கும் பொழுது இருந்து அதுக்கு முன்னிருந்து நம்முடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம மீது சூழ ஆரம்பித்து விட்டன. பல்வேறுபட்ட நியாமத், பல்வேறு கண்ணியங்களை, சிறப்புகளை பாக்கியவர்கள் வளர்ந்திருக்கிறான். எப்பொழுதுமே அப்படியான நல்ல நியாமத்துகள் கொடுக்கப்பட்ட மக்களுடைய அழகான அவர்களுக்கு நல்ல அழகான சீரான வழிகளை, சொர்க்கத்தின் பக்கம் எடுத்து வழிகளை எல்லாம் காட்டி கொடுத்தான். இதே போல துனியாவுடைய வாழ்க்கையில் உண்மையிலே அல்லாஹ் காட்டி தந்த சிறந்த வழிமுறைகளில் நல்வழிகாட்டல்களில் ஒன்றுதான் எப்பொழுதுமே நேரான வழியில் செயல்படுவது, எப்பொழுதும் நேரான வழியை விட்டு திசை திரும்பாமல் இருப்பது. அதே போன்று மறுமையிலே அவர்களுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீமை கடக்கின்ற பொழுது கால் சருகி வலிக்கு நரகத்தில் விழாமல் இருப்பது, அப்படியான ஒரு நல்ல வழிமுறை அல்லாஹ் காட்டி கொடுத்திருப்பது மிக பெரும் அருள் பாக்கியங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக சங்கையான நல்ல மக்களுடைய உயர்ந்த உன்னதமான மாண்பு மிகுந்த விழுமியங்களில் பண்பாடுகளில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பக்கம் நம்மை தூண்டுகிறான், அழைக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தன் வாழ்க்கையிலே தன்னை அந்த தன்மையை கொண்டு அலங்கரித்து கொண்டார்கள். அதை எப்பொழுதுமே உலுல் அஸம் என்று சொல்லக்கூடிய 5 குறிப்பிட்ட ரசூல்மார்கள், சவால்கள், சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் தன்னகத்தை கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டார்கள். உண்மையிலே திடகாத்திரமுள்ள தைரியமுள்ள மன தைரியமுள்ள மக்கள் அதை தனது அடையாளமாக ஆக்கி கொண்டார்கள். உண்மையிலே அதுதான் உன்னதமான குணம்தான் பொறுமை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அனைத்து வழிபாடுகளின் நல்லமர்களின் அடிப்படை பொறுமை. அதே போன்ற எல்லா விதமான அடியான் துனியா ஆகிரா இவர்கள் அடைகின்ற நலவுகளுக்கு மிகவும் நலவுகளின் விதை, நலவுகளுடைய அந்த விதைக்கின்ற விதையே அது பொறுமைதான். உண்மையில் அது எப்பொழுதுமே இம்மை மறுமையுடைய வெற்றிக்கு அது காரணம். அந்த வெற்றி பொறுமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை கொண்டு ஈடேற்றம் பெறுவதும் விமோசனம் அடைவதும் வெற்றி பெறுவதும் பொறுமையில் தான் தங்கியிருக்கிறது. நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதும் பொறுமையில் தான் தங்கியிருக்கிறது. பொறுமை என்ற குணத்தை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் சொர்க்கம், அதை கடைபிடிக்கின்ற பொழுது நரக விடுதலை. எனவே பொறுமையுடைய முடிவுகள் அனைத்தும் புகழத்தக்கது, சிறந்தது, அழகானது. எப்பொழுதும் பொறுமையாளிகளுடைய நிலைமைகள் அது சரியான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான பாக்கியமுள்ள ஒரு போக்காகத்தான் இருக்கும். எனவே தெளிவான அல்லாஹ்வுடைய வேதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதைகள், சுன்னாக்கள், ஹதீஸுகள் எல்லாமே சாராம்சமாக ஒன்றை சொல்கிறது. பொறுமை இல்லாதவருக்கு வெற்றி கிடையாது. பொறுமை இல்லாதவர் பதறக்கூடியவர், திடுக்கிடக்கூடியவர், அவசரப்படக்கூடியவர், அவர் எந்த விதமான அச்சம், பயங்கரம், எச்சரிக்கைகளிலிருந்தும் தப்ப முடியாது. எனவே நீங்கள் விரும்பினால் கண்ணியமான இறைவனுடைய இந்த ஆயத்தை பொறுமைசாலிகளுடைய வர்ணனை அல்ல, சொர்க்கவாதிகளுடைய வர்ணனை அல்லாஹ் சொல்கின்ற ஆயத்தை ஓதி பாருங்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் அந்த நுழையும் வரைக்கும் மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாதிகளோட மலக்குமார்கள் வரும்பொழுது சொல்கின்ற நன்மாராயம் சலாமுடைய விதத்தை பாருங்கள். மலக்குமார்கள் சொர்க்கவாதிகளிடம் ஒவ்வொரு வாசல்களாலும் உள் நுழைவார்கள். எனவே அந்த சொர்க்கத்துக்குள் சொர்க்கவாசி நுழைந்தவுடன் மலக்குமார்கள் சொல்கின்ற சலாம், வரவேற்கின்ற சலாம். அதே போல் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமைசாலிகளாக இருந்ததனால் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். பாருங்கள், மலக்குமார்கள் சலாம் சொல்வதற்கு தேர்ந்தெடுத்த தன்மை, பண்பு சபர். ஃபனியமகுபத்தார். எனவே உங்களுடைய தங்குமிடம் மிக அழகான சிறந்த நல்ல தங்குமிடமாக இருக்கிறது. ராத் 23 இமாமுல் கண்ணியமான ஒரு இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியார்களுக்கு பொறுமையை விட சிறந்த ஒரு சிறப்பு, பாக்கியம், நல்ல தன்மை கொடுக்கப்படுவது கிடையாது.
ஏன் தெரியுமா? அந்த பொறுமையின் மூலம் தான் சொர்க்கமே நுழைகிறார்கள். முஸ்லிம்களை பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத், அல்லாஹ்வுடைய நுணுக்கம், அல்லாஹ்வுடைய ஒரு கதரோடு சம்பந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை தான் எப்பொழுதுமே எந்த நலவும் பொறுமையின்றி பெற முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே அதை புரிகின்ற சுபாவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய ரிஸ்கை அடையும் விடயத்திலே அவருடைய அசைவு, தனக்கு வாழ்வாதாரங்களை அடைகின்ற விடயம், தனக்கு தேவையான பெற்றுக்கொள்ள விடயம், தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய அனைத்துமே அது உண்மையிலே அதுக்கு சான்றாக அமைகிறது. மைமுன் இப்னு மெஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவர் பெரும்பான்மையான நலவுகளின் பொக்கிஷங்களை, நலவுகளின் பெருந்தொகையான விடயங்களை பொறுமையின் மூலமே அன்று வேறு எதன் மூலம் அடைய முடியாது. அது யாராலும் அடைய முடியாது. நபிமார்கள் கூட, நபிமார்களை விட அந்தஸ்து குறைந்த எந்த நபியும், அவர் நபியை விட அந்தஸ்து குறைந்த யாருமே ஒரு சிறிய ஒரு பெரிய பெரும் நன்மைகளை பெற்றுக்கொண்ட வழிமுறை பொறுமைதான். இது வரலாற்று நிதர்சனமான உண்மை அல்லாஹ்வுடைய அடியார்களே. எனவே பொதுவாக அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள், அதே போல அவர்களுக்காக அல்லாஹ் நிரந்தரமாக ஏற்பாடு செய்கின்ற பொறுமைசாலிகளுக்கு ஏற்பாடு செய்கின்ற இன்பம் சுகங்கள் அனைத்தையும் அடைவதாக இருந்தால் எப்படி பொறுமை தேவை? ஒரு சிறிய ஒரு விடயத்தை அளவிலே ஒரு சிறிய விடயமா பெரிய விடயம் அடைவதான துனியாவை அடைவதாக இருந்தாலும் எப்பொழுதுமே அது பொறுமை என்றால் மறுமையிலே இருக்கின்ற சொர்க்க இன்பங்கள் அடைவதற்கு எம்மாத்திரமான பொறுமைகள் தேவை. எனவே இறைவனுடைய திருப்தியை நாடு எந்த அளவு பொறுமை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹத்தீபுல் கேட்டுவிட அல்லாஹ்வுடைய அடியார்களே, கண்ணியமான குர்ஆன் உண்மையிலே நமக்கு 100க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 100 இடங்களிலே பொறுமையை நமக்கு வலியுறுத்துகிறது, தூண்டுகிறது. எனவே அதிலே தான் அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும் என்பதை சொல்லி காட்டுகிறது. பொறுமை செய்யுங்கள், உங்களுடைய பொறுமை அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம்தான் நடக்கும். அன்-நஹ்ல் 127. அதே போன்று அல்லாஹ் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய கட்டளை அடியான் நிறைவேற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பரிபூர்ணமான வெற்றியை கொடுக்க பொறுப்படுத்தியிருக்கிறான். எனவே நோக்கத்தை அடைந்து கொள்வார், பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய விடயங்களிலிருந்து ஈடேற்றம் பெறுவார். அதே ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையின் சிறப்பையும் பொறுமையாளிகளுடைய மாண்பு மதிப்பு சிறப்பம்சங்களை பொதுவாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்ற ஒரு விடயம்தான், அவர்களோடு நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், பொறுமை செய்யுங்கள், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அன்ஃபால் 46வது வசனம். அதே போன்று உண்மையிலே சொர்க்கத்தை கொண்டு ஜெயம் பெறக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நான் இன்று அவர்களுக்கு தகுந்த சன்மானமான சொர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறேன். எதனால்? பொறுமை செய்ததனால். அவர்கள் வெற்றியாளர்கள் எதனால்? பொறுமைசாலிகள் என்பதனால். எனவே ஃபாயிசூன், அவர்கள் வெற்றியாளர்கள் எதனால்? பிமா ஸபரு, பொறுமை செய்ததனால். எனவே பொறுமை வெற்றியின் வழி, வெற்றிக்கான கிரயம். முஃமினூன் 111வது வசனம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிப்பதாக சொல்லியிருக்கிறான். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உட்படுவார்கள் எதனால்? அவர்கள் பொறுமை செய்ததனால். நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளிகளை நேசிக்கிறான். ஆல இம்ரான் 146வது வசனம். அதே போன்று அவர்களுக்கு உண்மையிலே பொறுமை செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், கிருபை, பாவ மன்னிப்பு, நேர்வழி கிடைப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அதே போன்று அவருடைய எந்த இலக்கு எல்லையற்ற கூலி அவர்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். படைப்பினங்களுடைய கற்பனைக்கு மெட்டாத கூலியும் பாக்கியம் இருப்பதாக சொல்லியிருக்கிறான். நிச்சயமாக அதாவது பொறுமைசாலிகளுக்கு அவர்களுடைய கூலிகள் கணக்கின்றி கொடுக்கப்படும். பொறுமைசாலிகளுக்கு அவருடைய சன்மானம் கணக்கின்றி கொடுக்கப்படும். எவ்வளவென்று அல்லாஹ் சொல்லவில்லை. சூரா ஜுமர் 10வது வசனம். அதே போன்று இமாமுல் ஜலீல், ஒரு கண்ணியமான பேரறிஞர் அப்துல்லா இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நன்மைக்கும் அமலுக்கும் இதுதான் கூலி என்று அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் பொறுமை தவிர, பொறுமைக்கு என்ன கூலி என்று அல்லாஹ் தெளிவாக எங்கும் மட்டிட்டு சொல்லவில்லை. அவர்கள் பொறுமை செய்ததனால் சொர்க்கத்தையும் பட்டாடைகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுத்தான். சூரா இன்சான் சூரா தஹர் 12வது வசனம். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உண்மையிலே பொறுமையிலே ஒரு கஷ்டமும் கடினத்தன்மையும் இருக்கிறது. பொறுமை செய்வதற்கு கொஞ்சம் பாரம், சுமை, அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். பொறுமை செய்வது என்பது ஒரு கஷ்டமான கடினமான ஒரு காரியம். மனோச்சைகளை விட்டு தவிர்த்து கொள்வது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. எனவே அதற்கு அல்லாஹ் விசாலமான மிருதுவான கூலியை கொடுக்கிறார். பாருங்கள், சொர்க்கம் விசாலமானது, நல்ல இன்ப சுகண்டிகள் உள்ளது. அதே போன்று பட்டை சொல்கிறார், பட்டாடை, அது மிக சில்க், மிக மிருதுவானது. கஷ்டமான கடினமான பொறுமை மேற்கொண்டவர்களுக்கு மிருதுவான பட்டாடையும் இன்ப சுகண்டிகள் நிறைந்த சுவர்க்கத்தையும் கொடுப்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டிருப்பதை அவர்கள் விரிவுரையாக முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுமையுடைய பிரதி கூலியை, அதனுடைய கிரயத்தை, வெகுமதியை சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் மூமினுடைய விடயங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை ஒரு முஃமின் பொருந்திக் கொள்வது என்பது கஷ்டம், பாரம், சிரமம், மனசுக்கு நோவினை தான், மேலுக்கு வருத்தம் தான். ஆனால் இதில் சொர்க்கம் இருக்கிறது, நன்மாராயம் இருக்கிறது. மூமினுடைய காரியங்கள் அனைத்தும் ஆச்சரியம், அதிசயம்.
அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நலவாகத்தான் அமைகிறது. அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான சாதகமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அதுவும் அவனுக்கு நலவாக அமையும். அவனுக்கு ஏதாவது தீங்குகள், சோதனைகள், சிரமங்கள், அனர்த்தங்கள், சேதங்கள், நோய் நொம்பலங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள் ஏற்பட்டால் பொறுமை செய்வானே, அதுவும் அவனுக்கு நலவுதான். நல்லது கிடைத்தால், சாதகமான நிலைமை ஏற்பட்டால் புகழ்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதுவும் நலவு. சோதனைகள் வரும் பொழுது, நெருக்கடியில் வரும் பொழுது பொறுமை செய்வது, அதுவும் அவனுக்கு நலவு. வீட்டிலே கூலி வெகுமதி நலவாகத்தான் அமைகிறது, அதோடைய பெருபேறு நலவாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற ஹதீஸ் குத்ஸியிலே, என்னுடைய அடியானே என்னுடைய உவப்புக்குரிய விருப்பத்துக்குரிய 2 உறுப்புகள், அதாவது பார்வை, கண் பார்வை, இதை கொண்டு இதை அவருக்கு கண் பார்வை எடுத்து ஒருவரை சோதித்தால், ஒருவர் கண் பார்வை கொடுக்காமல் சோதித்தால், கண் பார்வை எடுத்து சோதித்தால் அவர் அதில் பொறுமை செய்வார் என்றிருந்தால் அவருக்கு நான் அந்த 2 கண்களுக்கும் பதிலாக கொடுப்பது சுவர்க்கத்தை தான், அதுக்கு கிரயமாக கொடுப்பேன் சுவர்க்கத்தை. இன்னும் பல ஹதீஸுடைய சாராம்சங்களை பார்க்கின்ற பொழுது, எதை ஒப்புக்குரிய ஒன்றை எடுத்தால், அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டால், இழந்தால், விட்டு கொடுத்தால், பொறுமை செய்தால் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியையும் நான் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை, நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன், சொர்க்கத்தை தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். இங்கே அந்த கண்ணுடைய ஓப்புக்குரிய கண் பார்வை, அதை எடுத்து சோதித்தால் அதில் பொறுமை செய்கின்ற பொழுது அவருக்கு கிரயம் சுவர்க்கம். முஸ்லிம்கள் துனியா எப்பொழுது சோதனையுடைய சிரமங்கள், சோதனைகள், துன்பங்கள் நிறைந்த ஒரு தங்குமிடம், வாழ்க்கையுடைய ஒரு இடம். எனவே அதிலே ஒரு சோதனைகள் யாருக்காக நிகழ்ந்தால் உண்மையிலே அதிலே கடும் கஷ்டங்கள், சிரமங்கள், ஒரு அடியாரை இந்த கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து பாதுகாப்பதற்கு பொறுமையுடைய கோட்டை தான் வழி. பொறுமை வழியாகத்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும், அதில் ஒதுங்க வேண்டும், அதில் தன்னுடைய படைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும், அதில் வெற்றி பெறுவான், ஈடேற்றம் பெறுவான், ஜெயம் பெறுவான், எதிர்காலம் சக்சஸாக அமையும். கஷ்டங்கள் வரும் பொழுது பொறுமை செய்து பொறுமை என்ற அந்த கோட்டைக்குள் நுழைந்து கொண்டால் விமோசனம், ஈடேற்றம், பாதுகாப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் மகத்தான கூலிகளை எல்லாம் அந்த கடுமையான கியாமத்தினுடைய கஷ்டமான நாளிலே அல்லாஹ் மகத்தான கூலிகளை கொடுப்பான். எனவே பொறுமையுடைய தன்மை உள்ளவர்கள் அல்லாஹ் அவருக்கு அவர் சக்தியை கொடுப்பான். அந்த சக்தியின் மூலம் தன்னுடைய மனோச்சியை கட்டுப்படுத்துவார், தன்னுடைய மனசை அடக்குவார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையிலே அவரை பொறுமைசாலியாக அல்லாஹ் ஆக்குவதிலே இன்னும் உறுதிப்பாடு உண்டு பண்ணுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய நுட்பங்களை அதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த பொறுமையை வைத்து அவருடைய முடிவுகளை எடுக்க வைப்பான். அவரை அல்லாஹ் பொறுமையின் மூலம் அந்த சோதனைகள், சிரமங்களை அல்லாஹ் மன உச்சைகளை அடக்க அவருக்கு அதிகாரத்தையும் சக்தியையும் கொடுப்பான். எப்பொழுது ஒரு அடியாளுக்கு இந்த சக்தி பலம், பொறுமையின் பலம் எப்பொழுது கிடைக்குமோ எப்பொழுதுமே அந்த மனசுக்கு இவர் அடிமையாக மாட்டார். தன்னுடைய அழிவு நாசத்தின் பக்கம் தன்னுடைய ஆத்மா செல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த ஆத்மாவுக்கு அடிமையாகாமல் தான் எஜமானாகவும் தன்னுடைய ஆத்மாவை அடிமையாகவும் கட்டுப்படுத்தி வைப்பார். எனவே பொறுமையுடைய அந்த சக்தி இருக்கிறது. அடியார்களை பொதுவாக அது ஒரு திடகாத்திரமான மன தைரியத்தை கொண்டு அடைய முடியும். தியாகம் செய்ய வேண்டும், கொஞ்சம் பொறுமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும். எப்பொழுதும் பொறுமை அவரை நேர்வழி காட்டக்கூடியதாக, இறைவனின் பக்கம் ஒரு ஒளியூட்டக்கூடியதாக, அவரை நல்ல இறைவனுடைய பாக்கியங்கள் சொர்க்கமாக இட்டு செல்லக்கூடிய ஒளியூட்டக்கூடிய ஒரு பாதையாக மாறும். பொறுமை ஒரு ஒளி என்று ஹதீஸ் வந்திருக்கிறது, சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ஒளி என்ன செய்யும்? நேரான வழியை காட்டும். எப்பொழுதுமே அந்த அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், தன்னை தாங்க முடியாத வருத்தங்கள், கவலைகள், சஞ்சலங்களை அப்படி உஷ்ணங்கள் தன்னை வாட்டியும் அந்த பொறுமை அவருக்கு ஒளியாக, அவருக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாக அமையும். எனவே எப்பொழுதும் மனதை நோவிக்கக்கூடிய, மனதை சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய, வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சோதனைகள், சிரமங்கள், அனர்த்தங்கள், சேதங்கள், இப்படியான கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சத்திய வழியிலே, நேரான வழியிலே, மார்க்கம் சொல்கின்ற வழியிலே அவரை வாழ வைக்கும் அந்த பொறுமையுடைய பலம். எனவே அவருக்கு ஏற்கனவே அவருடைய மனோ இச்சைகள், அவருடைய கெடுதிகளை விட்டு தன்னை அடக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த பொறுமை கொடுக்கும். தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவதற்கு அவருக்கு வழிகாட்டும். அல்லாஹ் அடியார்கள் பொறுமை இருக்கிறது ஒரு மூமினின் கட்டாயம், அது இருக்க வேண்டிய ஒன்று. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவன் மீது நிகழும் பொழுது அது பொறுமையின் மூலம்தான் செய்ய முடியும். நிச்சயமாக ஈமான் என்பது 50-50% பிரித்தால் 2 சரிபாதி, ஒன்று ஷுக்குர் நன்றி, இன்னும் ஒன்று சபர் பொறுமை. ஷுக்குர் நன்றி என்ற வழி 50%, பொறுமை என்ற வழி 50%. கிடைக்கிற நியாமத்திற்கு நன்றி, வருகின்ற சோதனைகளுக்கு பொறுமை. இதை உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100க்கு 100 திட்ட தெளிவாக ஒவ்வொரு விடயத்திலும் பின்பற்றிய சஹாபாக்களில் ஒருவரான அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சத்திலே. எனவே இதற்கு உண்மைப்படுத்தக்கூடிய பல குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களும் இதை மெருகூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தக்வா, அதே போல் அல்லாமல் அல்லாஹ் வழிபட்டு நடப்பது, மனவிச்சை,
பின்பற்றாமல் உண்மையை பின்பற்றுவது, ஹக்கான வழியை பின்பற்றுவது எல்லாமே உண்மையிலே அது சுக்கருடைய நன்றி மனப்பான்மையுடைய யதார்த்தம். அதே போன்று பொறுமையுடைய வழிபாடு. கட்டாயம் பொறுமை தேவை, பொறுமையும் சுக்கரும் சேர வேண்டும். அது இரண்டும் சேர்ந்து நேர்வழிப்படுத்தும், நன்வழிப்படுத்தும், சத்திய வழியிலே பயணிக்க வைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சப்ரையும் சுக்குரையும், பொறுமையையும் நன்றியையும் இணைத்து கிட்டத்தட்ட 4 ஆயத்துகளிலே நமக்கு விவரித்து இருக்கிறான். எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக எந்த சந்தேகம் இல்லை தான், பொதுவாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பது இருக்கிறது. அது உண்மையில் ஈமானுடைய கட்டாயம், ஈமானுடைய வழிமுறைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பத்தக்க விடயங்களை பின்பற்றுவது, ஒழுக்கங்களை பின்பற்றுவது, பாவங்களை தவிர்த்து கொள்வது எல்லாமே பொறுமையின் மூலம் தான் முடியும். பொறுமை இல்லாவிட்டால் இவைகள் செய்ய முடியாது, தவிர்த்து கொள்ள முடியாத பாவங்களை. அந்த பொறுமையுடைய தன்மை இல்லாவிட்டால் இப்படியான பண்பாடுகளிலே, நல்ல குணங்களிலே, நல்ல அமல்களிலே ஈடுபடுவது, நம்மகத்தை அந்த பண்பாடுகளை உள்ளடக்குவது சிரமமாக இருக்கும். வானங்கள் பூமியுடைய ரப்பு, அது இரண்டுக்கு மத்தியில் உள்ள ரப்பு, அவனை நீங்கள் வணங்குங்கள், அவன் தான் அல்லாஹ், அவனை வணங்குங்கள், அந்த இறைவனை வணங்குங்கள். அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மென்மேலும் பொறுமை செய்யுங்கள், பாடுபட்டு பொறுமையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். சபர் என்று சொல்லி இஸ்திபார் வந்திருக்கு. இஸ்திபார்னா பொறுமைக்கு எதிரான சவால்கள் வரும்பொழுது பொறுமையிலே உறுதியாக இருங்கள், திடகாத்திரமாக இருங்கள், அதிலே நீங்கள் நிலையாக இருங்கள். மரியாதை தசனம். அதே போன்று பொறுமைசாலிகளின் உதாரண புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் மனதுக்கு பிடிக்காத பாதகமான வெறுப்பான விடயங்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெறுப்பான, மனதுக்கு பாரமான, விருப்பமில்லாத விடயங்களை செய்யும் பொழுதுதான் சொர்க்கம் போகலாம். நரகம் மன இச்சைகளை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுக்கு பிடித்த விடயங்கள் எப்பொழுதுமே மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டால் நரகம் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே அதை அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய முன்னே காலத்து அடியார்களும் அல்லாஹ்வுடைய கையாண்ட வழிமுறை, அல்லாஹ் ஏவிய, அல்லாஹ் இறக்கி வைத்த வழிமுறைகள் இதுதானே. இப்போ சொர்க்கம் எப்பொழுதுமே வெறுப்பான விடயங்களை சொல்லப்பட்டிருக்கு, நரகம் எப்பொழுதுமே அது கெடுதிகள், ஆபத்துகள், சோதனைகள், முசீபத்துகள். இது அதே போன்று நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது, ஏவல் விளக்கல், இப்படியான விடயங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய மிக சிரமமான சோதனைகளை கொண்டு கடந்து தான் சொர்க்கம் போக முடியும். சிரமங்களை கடந்து தான் சொர்க்கம் போக முடியும். அதை தாங்கித்தான் சொர்க்கம் போக முடியும். இழப்புகள், வறுமைகள், நோய்கள், கடன் தொல்லைகள், மனக்கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள். எனவே சொர்க்கம் போக முடியாது இவைகளை தாண்டாமல். இந்த தடைகளை தாண்டி, இந்த சவால்களை முறியடித்து தான் சொர்க்கம் போக வேண்டும். சொர்க்கம் போகின்ற வழிகளில் இருக்கின்ற தடை கற்கள் இவைகள் எல்லாம் அதெல்லாம் தகர்த்து தான் போக வேண்டும், அதை தாண்டித்தான் போக வேண்டும். நரகம் நேர்மாற்றமானது. இச்சை பாவங்கள், தவறுகளை செய்தால் நரகம் போய்விடலாம். எனவே இச்சையுடைய வாசலால் நரகமும், பொறுமையுடைய வாசலால் தான் சொர்க்கம் போக முடியும். என்றாலும் இரக்கமுள்ள, கருணையுள்ள அல்லாஹ் அடியார்களுக்கு மிகவும் நலவு நாடக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையும் கொடுத்திருக்கிறான். பொறுமையை அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையை எடுத்துக் கொள்வதற்குரிய வழிகாட்டலையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார். அதே போன்ற வழிகாட்ட ஒரு ஒளியாக பிரகாசமாக இருக்கிறார். எனவே அவர்கள் தங்களுடைய நப்சுகளை அடக்குகிறார்கள். எப்பொழுதுமே அதை தூண்டக்கூடிய விடயங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். கெடுதிகளை விட்டு தன்னை பாதுகாக்கக்கூடிய, கெடுதிகளை எப்பொழுதுமே நலவுகள் எல்லாம் வைத்திருக்கிறான். கெடுதிகள் மீது தாக்கம் செலுத்தக்கூடியதாக, கெடுதிகளை மீது நலவுகள் தாக்கம் செலுத்தக்கூடியதாக. அதன் மூலம் பொறுமை என்ற அந்த தன்மையின் மூலம் அந்த எதிரிகளை, அவருடைய எதிரி ஷைத்தான், அதே போன்று நஃப்ஸ் போன்ற எதிரிகளை அடக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவோட பொறுமையை ஒரு கேடயமாக ஆக்கியிருக்கிறார். அதன் மூலம் எதிரிகளுடைய சதிகளை விட்டும், நஃப்ஸுக்கு ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டும், சதிகளை விட்டு தன்னை பாதுகாத்து வருவது. நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு வந்தால் அவர்களுடைய சதிகள், எதிரிகள் மனித எதிரிகளும் தான், சைத்தானுடைய புறத்தினுடைய எதிர்ப்பு தான். எல்லா எதிரிகளுடைய அதாவது அவருடைய சதிகள் உங்களுக்கு எந்த இடையும் ஏற்படுத்தாது. பொறுமையும் தக்குவாம் இருக்கின்ற உங்களுக்கு எந்த இடையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக குத்பாவுடைய இறுதி கட்டத்திலே ஈமான்தாரிகளுக்கு ஒரு போராடும் ஒரு ஆயுதமாக, ஷைத்தானுக்கு எதிராக போராடும் ஒரு ஆயுதமாக, சத்தியத்தை எடுத்திருக்கக்கூடிய, பாத்திலை அலங்கரித்து காட்டக்கூடிய, பாவத்தில் ஆழ்த்தக்கூடிய, அழிவினாசத்தை உண்டு பண்ணக்கூடிய, வறுமையை வாக்க அச்சுறுத்தக்கூடிய, மானக்கடன் விடயங்களை ஏவக்கூடிய, ஷைத்தானை அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, கட்டுப்படுத்தக்கூடிய, தாக்கக்கூடிய ஆயுதமாக பொறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவது, பக்கம் போட்டி போடுவது, பொறுமை கொள்வது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதை, மார்க்கத்தை மீறாமல் இருப்பது, கட்டளைகளை மீறாமல் இருப்பது, ஹராம்களை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய கலாக்கத்துகளை பொருந்திக் கொள்வதை பொறுமை, பதறாமல் இருப்பது, திடுக்கிடாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய முடிவுகளை வைத்து உள்ளங்கள் நற்கதிக்குள்ளாகாமல், மனம் நொந்து போகாமல், அதிருப்தி ஏற்படாமல் இருப்பது, ஈமானால் நிறைவது, ஈமான் அதே போன்று முழுக்க அந்த தக்தீர் கலாக்கதிரிலே முடிவு செய்து அல்லாஹ் தான் இதை நமக்கு ஏற்படுது, அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான், அல்லாஹ் நிலைமையை சீராக்குவான், ஹைராக்குவான், சிறந்த சொகுசான நிலைமைகளை, சௌகரியமான நிலைமைகளை, சந்தோஷமான நிலைமை ஏற்படுத்துவான் மேலெண்ணம். இப்படியான விடயங்கள் ஏற்படுவதற்கு அல்லாஹ் தான் இதை நமக்கு ஏற்படுத்தினான், அல்லாஹ் தான் இதற்கு மாற்றீடாக நமக்கு கைமாறு செய்வான், உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையை ஈமானிய பலத்தால் இந்த பொறுமையினூடாக மேற்கொள்கின்ற பொழுது அது
உண்மையிலே அது ஈமான்தாரிகளுக்கு ஒரு ஆயுதமாக, ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமையும், மகத்தான கூலிகளை காரணமாக அமையும். எனவே அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை பயன்படக்கூடிய அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆதரவான விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டு செயல்படுவார்கள். அஞ்சக்கூடிய விடயங்களை தெரிந்து கொள்வார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திருப்தியை முற்படுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை முற்படுத்துவார்கள். அதன் மூலம் பொறுமையின் மூலம் தன்னுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவார்கள். அதே போன்று உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவார்கள். பாவ மன்னிப்பும் உயர்ந்த அந்தஸ்தும் அந்த பொறுமையின் மூலம் கிடைக்கும் என்ற அந்த வாசகத்தோடு முதலாவது குத்பா, அதாவது முதலாவது குத்பாவை இஸ்திக்ஃபார் துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா சலாத்தக்கூடிய பின்னால் அவருடைய பொதுவாக அல்லாஹ் யாருக்கு பொறுமையை கொடுத்தானோ அனைத்து விதமான நலவுகளையும் ஒன்றரை கொடுத்தது போன்று மகத்தான நலவை பெற்றவர். யார் பத்தினித்தனமாக நடந்து கொள்ள முயற்சிப்பார் அல்லாஹ் அவரை பத்தினி ஆக்குவான், பேணுதல் உள்ளவர் ஆக்குவான். யார் பிறரிடம் தேவையற்றிருக்க முயற்சிப்பார் அவரை பேணுதல் தேவையற்றவர் ஆக்குவான். யார் அதே போன்று பொறுமையை கையாள முயற்சிப்பாரோ, பொறுமையாக நடந்து கொள்வதற்கு முயற்சிப்பாரோ, மனதில் எண்ணம் கொள்வாரோ, அதற்காக பாடுபடுவாரோ, தியாகம் செய்வாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலி ஆக்குவான், அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான். எனவே யாரும் விசாலமான சிறந்த ஒரு நன்கொடை பொறுமையை விட வேறு எதுவும் கொடுக்கப்படுவது கிடையாது. பொறுமையை விட விசாலமான சிறந்த நன்கொடை ஒரு நட்பாக்கியம் கொடுக்கப்படுவது கிடையாது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக எவ்வளோ அழகான ஒரு நபி மொழி, எவ்வளவு கருத்தாளமிக்க ஒரு ஹதீஸ், எவ்வளோ பரக்கத்தான உண்மையிலே பாருங்கள். அதில் சிந்தித்து செயல்படும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமை ஒரு நன்கொடை, ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அன்பளிப்புன்னு சொல்கிறார்கள். அவருடைய சிறப்பை மனிதன் புரிய வேண்டும், அவருடைய தன்னகத்தை கொள்ள வேண்டும், பொறுமைசாலியை மாற வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துகளை எல்லாருடைய திருப்தி அடைய வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையோடு ஒரு பொறுமை சவாலோடு பொறுமையோடு ஒன்றை முற்படுத்தி அதுக்கு சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது, அதை முற்படுத்துகின்ற பொழுது, அதை தன்னுடைய பண்பாக மாற்றுகின்ற பொழுது, அதில் ஆர்வத்தோடு செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உயர்ந்த கொடையாக அல்லாஹ் அவருக்கு பொறுமை வழங்குவதோடு அவருடைய இறுதி முடிவை மிக சிறப்பாக அழகாக்கி வைப்பான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு நலவுகள் ஏற்படுவது ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையின் மூலம் தான். கொஞ்ச நேரம் பொறுமை செய்வதன் மூலம் பாரிய நலவுகள் ஏற்படும். பொறுமை இருக்கிறது உண்மையிலே பதற்றமடைகின்ற உள்ளத்துக்கு ஒரு மருந்து, அது எப்பொழுது மருந்தாக இருக்கும். அது கசப்புகளை சப்பி விழுங்கிக் கொள்வதற்கு ஒரு கசப்புகளை விழுங்கிக் கொள்கின்ற பொழுது மருந்தாக அமையும். மருந்துகள் எப்படி கசப்போ அதே போன்று பொறுமையின் மூலம் சோதனைகளை விழுங்கிக் கொள்ளும் பொழுது அது நமக்கு நிவாரணமாக அமையும். அது ஓய்வு, கொஞ்ச நேரம் பொறுமை நீண்ட நேர சௌகரியத்துக்கும் ராகத்துக்கும் காரணமாக அமையும். எனவே அது பொறுமையில் பதறுவது அது உண்மையிலே அந்த நியாமத்துகளை நம்மை விட்டு தடுத்துவிடும், நியாமத்துகள் கிடைக்காமல் போய்விடும். மனிதர்களே, பொதுவாக அடியானுக்கு கை சேதங்களும் கவலைகளும் தவறுகளும் இழப்புகளும் ஏற்படுகின்ற பொழுது அது காரணம் பிரதானமான பொறுமையின் மூலம். பல நலவுகள் தடைபெறும் பொறுமை இல்லாவிட்டால், பல சிறப்புகள் தடைபெறும். எனவே பொறுமை இழக்கின்ற பொழுது, பதறுகின்ற பொழுது, திடுக்கிடுகின்ற பொழுது எப்பொழுதுமே அது தீய விளைவுகளை தான் ஏற்படுத்தும். எனவே பொறுமை இருக்கிறது, பொறுமை செய்யாமல் பதட்டம், அல்லாஹ்வுடைய கலாக்கதிர்களை வெறுப்பது, அதை நாங்கள் அதிருப்தியாக எடுத்துக்கொள்வதற்கு உண்மையிலே பொறுமையுடைய கூலி அளித்துவிடும், ஈமானை பலகீனப்படுத்திவிடும், யக்கீன் இல்லாமலாக்கிவிடும். பொதுவாக அவசரப்படுவது எப்பொழுதுமே அமல்களை பாரமாக்கிவிடும், தொழுகை போன்ற இபாதத்துகளை நற்கரிகளை பாரமாக்கிவிடும், எப்பொழுதும் மனோச்சைகளை பக்கம் விட்டு சென்றுவிடும். எனவே அது எப்பொழுதும் யாருடைய பண்பாக இது அமையுமோ அவருக்கு பல லாபங்கள் இல்லாமலாகிவிடும், எல்லா தீங்குகளும் அவர் வந்து அடையும், கஷ்டங்கள் வந்து அடையும், அவர் எந்த நலவுகளையும் எதிர்பார்க்க முடியாது, இம்மையிலோ மறுமையிலோ வெற்றி பெற முடியாது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் பொறுமை செய்யுங்கள், கட்டாயம் பொறுமை செய்ய வேண்டும், இல்லாவிட்டு அழிவு நாசம் தான் உண்டாகும். பொறுமை இல்லாத பொழுது அழிவுதான். உமைர் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் தனக்கு பாதகமான வெறுப்பான விடயங்கள் நடக்கின்ற பொழுது காண்கின்ற பொழுது பொறுமை செய்வாரோ அவருக்கு விருப்பமான விடயங்களை அடைந்து கொள்வார். வெறுப்பான விடயங்களிலே பொறுமை செய்கின்ற பொழுது உவப்பான விடயங்களை அடைந்து கொள்வார்னு சொல்லி இறுதியாக, அதனால் தன் பொறுமைசாலிகளுக்கு வெளிப்படும் பொழுது, அதோட வெளிப்பாட்டை கட்டுப்படும் பொழுது பொறுமையாக இருப்பவருடைய கூலி, அந்த பாவங்களை தவிர்த்து கொள்வதில் பொறுமை செய்யக்கூடிய கூலி, கஷ்டங்களிலே சகித்து சோதனைகளிலே சகித்துக் கொள்ளக்கூடிய கூலி, விசாலமான வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த கூலியாக, சொர்க்கம்தான் கூலி. எனவே எப்பொழுதுமே துனியா சோதனையுடைய பொறுமை செய்ய வேண்டிய ஒரு இடம் என்ற உணர்வோடு வாழ்கின்ற பொழுது உண்மையிலே அவர்கள் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மறுமையிலே அனுபவிக்கலாம். சலாமுன் அலைக்கும் சபர்த் ஃபனியா முக்குபத் 2 ஆயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிற ஆதுடைய 24 நீங்கள் பொறுமை செய்ததனால் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், இந்த சொர்க்கத்துடைய தங்கமிடம், இந்த சிறந்த தங்கமிடம் என்ற அந்த ஆயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி நீண்ட சலவாத்து சொல்லி சலவாத்து நீண்ட துவா பிரார்த்தனையோட ஹத்தீப் காலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் தன்னுடைய பொறுமைசாலுடைய கூலியும் அவர்களுடைய வெகுமதிகளும் என்ற தலைப்பிலான ஹுத்பாவை மட்டும் விளைவுகள்